சிறுகதை விம்மிதம். வாசித்தளிப்பவர் ஐரின் ஸ்ரீ. இந்த வேளையில் இந்த பொருந்திய பொழுதினை வழங்கிய SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் ரவிஷான்னாவிற்கும், ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், காணொளி விளம்பரத்தினை செய்துதவிய ஏமனி தர்ஷினி ஆகியோருக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அனைத்து அன்பான உறவுகளுக்கும் என் அன்பான இனிய வணக்கங்கள். இலங்கை வானொலியில் வான் அலைகளில் காற்றோடு கலந்து வந்து எங்கள் காதுகளுள் சங்கமித்து உயிரோடு கலந்த குரல்களில் மதிப்பிற்குரிய VN மதியழகன் ஐயாவும் ஒருவர். VN மதியழகன் ஐயா S. ஜெகதீசன் அவர்கள் எழுதிய யாவும் கற்பனை என்ற சிறுகதையின் அணிந்துரை மிகவும் அற்புதமாக உள்ளது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. தமிழ் சொல்லாடல்கள் தேங்கி கிடக்கின்றன. உண்மையில் வாசிக்கும் பசியை தூண்டிவிடும். எனக்கும் அவ்வாறே. எனவே SRS தமிழ் வானொலியின் கட்டுப்பாட்டாளர் ரவிஷான்னாவின் அனுமதியுடன் VN மதியழகன் ஐயாவின் அணிந்துரையினை வாசிக்க ஆவல் கொண்டு அனுமதி பெற்று வாசிக்கின்றேன். அணிந்துரை. தமிழ்மணி VN மதியழகன், ஓய்வு நிலைய பிரதி பணிப்பாளர், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். அணிந்துரை என்பது வாசனை பொருள் போல வாசிப்பு பசியை தூண்டிவிடுவது. S. ஜெகதீசன் சமைத்த யாவும் கற்பனை சிறுகதைகளை அல்லது சிறிய பெருங்கதைகளை அல்லது பெரிய சிறு கதைகளை வாசகர்கள் ஆர்வத்துடன் மோப்பம் பிடிக்கவல்ல வார்த்தைகளை வாசனை பொடியாக்கி அங்குமிங்குமாக தூவிவிட பேனா என்ற ஏதனத்தை கையில் எடுத்திருக்கின்றேன். என்னை மட்டுமா? நடிகர் ஜெமினி கணேசனையே ஒரு தடவை சமையற்காரராக மாற்றியவர் ஜெகதீசன். வாசகர்களே, வாருங்கள் கடுகதையில் லண்டன் போய் வருவோம். காதலர் தினத்தில் பிறந்த ஒரு வல்லமையோ என்னவோ வீதியால் ஏகாந்தமாக நடந்து சென்ற அந்த காதல் மன்னனை வார்த்தைகளால் கவர்ந்து 12 மணி நேரமாய் தன்னுடைய வீட்டில் தங்கச் செய்தவர். காதல் ரசம் சொட்டும் கண் அசைவினால் ரசிகர்களை சொக்க வைத்த அந்த அழகான நடிகரை தமது சமையல் அறையில் கொதி ரசம் காய்ச்ச வைத்து கூதல் போக்க ஊதி பருகியவர் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். ஜெமினியை மட்டுமல்லாமல் கலைத்துவமானவர்கள் எவரேனும் இவருடன் சில நிமிடங்கள் பேசினால் போதும் தன் வசப்படுத்தி விடுவார். எங்கும் எதிலும் புதுமையே செய்ய விரும்பும் ஜெகதீசன் தமது 75வது பிறந்த நாளில் அதை கொண்டாடி குதூகலிக்க மண்டபம் ஒன்றை தேடவில்லை, பரிசு பொட்டலங்களை நாடவில்லை. வெண் அடர் மீசை கொண்ட கார்மேக வண்ணன் தான் ஆசையாய் எழுதிய சிறு கதைகளின் மின்னியல் தொகுப்பு நூல் ஒன்றை உருவாக்கி வாசகர்களுக்கு பரிசாக வழங்கி கழிக்கவே கங்கணங்கட்டினார். எண்ணம் நிறைவேறிவிட்டது. ஆஸ்திரேலியாவில் இருந்து உலகை எட்டி பார்க்கும் அக்கினி குஞ்சில் பிரசுரமான கதைகள் மூலம் அவரது எழுத்துக்கள் ஆவணமாவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ் பேச்சிலும் எழுத்து வீச்சிலும் கட்டிக்காரரான ஜெகதீசனின் நூலுக்கு அணிந்துரை செய்ய நான் யார் என எண்ணியதை மானசீகமாக உணர்ந்தாரோ என்னவோ. உரியவர் நீங்கள், உரிமையாளரும் நீங்கள் என உற்சாகப்படுத்தியவரை நான் திருப்பி கேட்டேன். அப்படியானால் நீங்கள் யார்? என்னை யார் என்று எனக்கே தெரியவில்லை என்றார். நான் திகைக்கவில்லை. இப்படியாக நாம் இருவரும் சொல்லாடல் செய்வதுண்டு. அந்த அளவுக்கு இன்றல்ல நேற்றல்ல என்றோ ஒருவர் என் உடன்பிறவா அண்ணன் கு. வினோதனும் ஜெகதீசனும் நண்பர்கள். அண்ணனின் நண்பர் எந்த நண்பருமானார் இன்று. அதனால் உரிமையுமாகினேன். நண்பரே, நீங்கள் யார் என எனக்கு தெரியும். அதை எடுத்து சொல்லுகின்றேன். படைப்பாளிகள் எவருக்குமே ஒரு உறங்கு நிலை வரும். ஆனால் உங்களுக்கும் உங்கள் பேனாவுக்கும் அது எப்போதுமே வந்ததில்லை. உங்கள் தொடர்ச்சியான கட்டுரைகள் அதை நிரூபித்து காட்டுகின்றன. நீங்கள் தேங்கி நிற்கா ஒரு நதி, நல்ல தமிழுக்கு ஒரு நதி. சொல்லுவதை இலகுவாகச் சொன்னால் விளங்கிக் கொள்ள சுலபமாக இருக்கும் என்ற கோட்பாட்டில் பேசுவது போல் எழுதுபவர் நீங்கள்.
நீ எழுதியதை படிக்கத் தெரியாத ஒருவனுக்கு வாசித்து காட்டு, அவனுக்கு விளங்கினால் உனது எழுத்துக்கு வெற்றி என்ற பாரதியாரின் தீர்க்கமான முடிவை சிரமேற்கொண்டவர். சிறுகதை என்பது உரைநடையில் உருவாக்கப்பட்ட கவிதையே என்பார் எழுத்தாளர் எஸ். ஜெயகாந்தன். ஆம், அது ஒரு வகையில் உரைநடை இலக்கியமே. ஒரு மையக் கருவினை அல்லது ஒரு நிகழ்ச்சியின் அனுபவத்தை விவரிக்கும் இலக்கிய வகை. சில நேரங்களில் சில கட்டுரைகளை கூட சிறுகதைகளாக கருதலாம் என்பார் எழுத்தாளர் சுஜாதா. ஜெகதீசன், நீங்கள் கவிதைகளும் புனைபவர். உரைநடையில் கட்டுரைகளை எழுதுவது போல சிறுகதைகளை படைப்பதும் உங்களின் இயல்பாகிவிட்டது. செய்திக்கதை, நியூஸ் ஸ்டோரி தானே. சொல்ல விரும்பிய தகவலை கவர்ச்சிகரமான செய்தியாக சொல்லும் பாங்கு வாசகர்களையும் நேயர்களையும் வசீகரிக்கும் என்பதை கண்டறிந்த உங்களின் 5 கதைகளும் அந்த நுட்பத்தை எனக்கு துலாம்பரப்படுத்துகின்றன. அவை ஒரு தகவல் பெட்டகமாகவே தென்படுகின்றன. அறிவியலை பகிரும் போது இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழின் உணர்ச்சி வெளிப்பாட்டிற்கு சந்தர்ப்பமில்லை. சிறுகதை இலக்கியத்தின் மரபு ரீதியான அணுகுமுறைகளை தாண்டி வாசகர்களின் ரசனைக்கேற்ப சுவாரஸ்யமான விடயங்களை கொடுக்க முற்பட்ட ஒரு புரட்சி எழுத்தாளர் நீங்கள். யாழ்ப்பாணத்து மூதறிஞர் எழுத்தாளர் சொக்கன் பழந்தமிழ் இலக்கியத்திலும் நவீன தமிழ் இலக்கியத்திலும் பரிச்சயமானவர். சிறுகதையில் முடிவு ஒன்றை கொடுக்க வேண்டுமென்றே வலியுறுத்தி நிற்பார். ஆனால் எழுத்தாளரின் பணி வாசகர்கள் வசம் முடிவெடுக்க விட்டு விடுவதே என்ற புதிய சிந்தனை மிக்க எழுத்து சிற்பி நீங்கள் ஆவீர்கள். போதனை செய்யாமல் வாசகனை சிந்திக்க தூண்டும் ஒரு கட்டுடைப்பு செய்துள்ளீர்கள். மரபு கவிதை தெரிந்து புதுக்கவிதை படைப்பது போல. அடுத்த கட்டுடைப்பு. சிறுகதை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பலரும் கூறி வருகின்றார்கள். ஆனால் பொதுவான வரைவிலக்கணம் ஒன்று நடைமுறையில் இல்லை. ரசனைக்குரிய விடயமாக இருந்தால் அது சிறுகதையே என வாசகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நிலைப்பாட்டை எடுத்துவிட்ட கட்டுடைப்பு. நீங்கள் இன்னுமொரு கட்டுடைப்பு செய்துள்ளீர்கள். சிறுகதை தொகுப்புக்கும் இதுதான் வரன்முறை என்ற திட்டவட்டமான ஒரு நியதி கிடையாது. சிறுகதை தொகுப்பு நூல் ஒன்றில் ஆக குறைந்தது 10 அல்லது 15 அல்லது 25 சிறுகதைகள் இடம் பெற்றிருக்க வேண்டும் என்றொரு நியதி உண்டாம். இந்த நியதி யாரால் வகுக்கப்பட்டது என்று தெரியவில்லை. பிராயச்சித்தம் என மகுடமிட்டு 10 சிறுகதைகளுடன் கன்னி தொகுப்பை வாசகர்களுக்கு தந்த நீங்கள் தற்போது 43 ஆண்டுகளுக்கு பின்னர் யாவும் கற்பனை ஆக 5 முத்தான சிறுகதைகளை மட்டும் சேர்த்துள்ளீர்கள். புது நியதி. கட்டுக்கள் உடைப்பெடுப்பது கால ஓட்டத்தில் வளமையாக நடப்பதே. பெருமிதம், மனதில் ஒரு விம்மிதம், அப்புக்குட்டி மீன், அழகு சிரிக்கின்றது, பெறுபேறு ஆகிய கதைகளை வாசித்தேன். பெருமிதம் அன்புக்காக ஏங்கும் ஒரு முதியவரின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் எழுதப்பட்டுள்ளது. அந்த அன்பு கண் சிகிச்சை நிலையத்தில் கிடைக்கும் போது அவர் மகிழ்ச்சி அடைகின்றார். கண் குறைபாடுகள் பற்றி மிகவும் அறிவுபூர்வமான நுணுக்கமான விடயங்கள் எழுத்தாளப்பட்டிருப்பதை பளிச்சென கண்டேன். சிறுகதை என்பது ஒரு கலைப்படைப்பு, சில இலட்சணங்களை கொண்டது என கட்டுண்டிருந்தால் விஞ்ஞான பூர்வமாக விவரணமாக இவ்வளவு தூரம் தாரம் தம்மியமாக நீங்கள் பெருமிதத்தை வெளிப்படுத்தி இருக்க முடியாது. மனதில் ஒரு விம்மிதம் கதையில் சமய மாற்றம், பிரச்சாரம், சைவ சமயத்தை சேர்ந்தவர்களின் மனநிலை என்பவற்றை தழுவிச் செல்லும் போக்கினை வாசகர்கள் புரிந்திடுவர். உணர்ச்சியை கிளறிவிடக்கூடியது சமய மாற்றத்தை தூண்டும் செயற்பாட்டின் முகத்திரையை கிழிப்பதாகும் முக்கியமான சிறுகதை இதுவென்பேன். ஒரு சமய பெற்றாளன் ஏனைய சமயங்களை மதிப்பவனாகவே இருப்பான்.
ஒரு சமயத்தவர் ஏனைய சமயத்தவர்களின் நம்பிக்கையை சிதைவூட்டும் செயல்கள் வரவேற்கத்தக்கவல்ல, ஒருவித நெருடலைத்தான் ஏற்படுத்தும் என்பதை எழுத்தாளர் மிக நாகரீகமாக சொல்லியிருக்கின்றார். சமயத்தை இழப்பவன் தனது மொழியையும் இழப்பான் என்பது நோகாமல் சொல்லப்பட்டுள்ளது. சில சிறுகதைகளில் எழுத்தாளர் சொல்லாடலை கையாண்ட விதம் யாழ்ப்பாணத்து பேச்சு வழக்கை வாசித்து ரசித்து சுவைக்க இடமளிக்கின்றது. பொதுவாகவே யாழ்ப்பாணத்து பேச்சு வழக்கு செழுமையானது, ஆனால் இடத்துக்கிடம் மாறுபாடானது. முகத்தார் எஸ். ஜேசுரட்னம், தலைக்கோழி கே. எஸ். பாலச்சந்திரன், வரணியூரான் எஸ். எஸ். கணேசபிள்ளை, சில்லையூர் செல்வராசன் வரிசையில் இளவாலையூர் ஜெகதீசன். அழகு சிரிக்கின்றது பெறுபேறு ஆகிய கதைகளுக்கும் வாசகர்களுக்கும் இடையே குறுக்காக நிற்க நான் தயங்குகின்றேன். சொல்லாத சொல்லுக்கு விலை ஏது? வாசகர்களின் ரசனைக்கு அவை நிச்சயம் தீனி போடக்கூடியவை. வாசகர்களே, ஒரு பிழிவாக சொல்லப்போனால் ஜெகதீசன் தனக்கு சரியெனப்பட்டதை தரமான கதைகள் மூலம் நேர் சீராக வெளிப்படுத்தியுள்ளார். பல்வேறுபட்ட விடயங்களை உள்ளடக்கிய கதைகள் மலிவானவை என்பதை தாண்டி உன்னதமான நோக்கத்தை கொண்டனவாக இருக்கின்றன. வாசகர்களுக்கு நல்லதை சொல்ல வேண்டும் என்ற நல்லெண்ணத்தை கதைகளில் விவரியிருப்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. இவை யாவும் கற்பனை அல்ல, வாழ்வின் தரிசனங்கள் என்பதை என்னால் துணிந்து சொல்ல முடியும். சிறுகதை மனதில் ஒரு விம்மிதம். ஓம் விக்னேஸ்வராய நம. ஓம் சரவண பவ நம. ஓம் நாராயணாய நம. ஓம் சரஸ்வதி தேவி நம. ஓம் சிவாய நம. கையில் கற்பூரத்தட்டுடன் ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒவ்வொரு தெய்வ படத்தின் முன்பாகவும் சொல்லிக்கொண்டார் அருணாச்சலம். பக்தியும் பரவசமும் அவர் உள்ளத்தில் கிளர்ந்தன, உடம்பிலும் தான். ஐரோப்பா கண்டத்திலிருந்து அமெரிக்கா கண்டத்துக்குள் சுகமாக சென்று சேர வேண்டும். அதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் கவனித்தாகிவிட்டது. சிறிது காலம் ஐரோப்பாவில் பிரிதொரு நாட்டில் தங்க வேண்டும், அவ்வளவுதான். ராகு காலம் தொடங்கப் போகுது, அதற்கு முன் புறப்பட வேணும். மனைவி மனோகரின் குரல் இதயத்தை முட்டி மோதுகின்றது. நாள், நட்சத்திரம், சகுனம், சுப வேளை அனைத்தும் அவளுள் அடக்கம் என்பது அருணாச்சலத்துக்கு புரியும். இங்கே இருங்கப்பா, இந்த சுவாமி படங்களை என்ன செய்கிற? இங்கேயே விட்டுட்டு போகிறதென்றால் எனக்கு கொஞ்சமும் விருப்பமில்லாமல் இருக்கு. சும்மா விசர்க்கத கதையாதையும். நாங்கள் போகிறதே திடுமுட்டாகத்தான். போய் சேருவோமோ ஒன்றும் தெரியாது. அதுக்கு உதுகளையும் எங்கே கொண்டு போகிறது? கடவுள் எப்பவும் எம்முடன் தான் இருப்பார், நமக்கு நல்ல வழி காட்டுவார். பேசி முடித்த அருணாச்சலம் வள்ளலார் அருளிய அருட்பெரும் ஜோதி அகவலை முணுமுணுக்கத் தொடங்கினார். எச்சோதனைகளும் இயற்றாதெனக்கே அச்சோ ஏற்றருள் அருட்பெரும் ஜோதி. வலது கை தன் நிச்சயாகவே ஷேட் பொக்கெட்டை தடவி பார்த்தது. அதற்குள் விபூதிச்சரை பவித்திரமாக சிம்மாசனமிட்டிருந்தது. பல வருடங்களுக்கு முன்பு இந்த நாட்டுக்கு வருவதற்காக மிகவும் சிரமப்பட்ட பொழுது தகப்பன் பக்தியுடன் அச்சரையை கொடுத்திருந்தார். எப்ப கஷ்டம் வந்தாலும் நீ சிவாய நம சிந்தித்திரு, மந்திரமாவது நீறு என்பதை ஓது, அவற்றை மறவாதே என்பது தான் அன்று தகப்பன் சொல்லிக் கொடுத்த மந்திரம். மனதில் ஏதோ ஒரு விம்மிதம். போகிற வழிக்கு துணையாக சிவபெருமான் கூடவே வருவார் என்றதில் ஏதோ ஒரு தென்பு. வீட்டை பூட்டிய பின் திறப்பை என்வலப்பில் வைத்து கவனமாக ஒட்டினார். அடுத்த வீதியில் உள்ள நெருங்கிய நண்பர் சங்கரனிடம் சேர்ப்பிக்க வேண்டும். இந்த வீட்டை விலைக்கு வாங்கும் உத்தேசமும் சங்கரனுக்கு இருந்தது. தற்போது போகும் நாட்டில் இருந்து போகும் நாட்டிற்கு செல்லும் ஏற்பாடுகளை தனது மருமகன் யோகன் கச்சிதமாக செய்து தருவான் என்ற நம்பிக்கையை ஊட்டியவர் சங்கரன் தான். அங்கு அதிக அளவில் சைவ ஆலயங்கள், இனசனங்கள், மொழி பிரச்சனைகள் இல்லை. சரி என்று சொல்லிட்டேன்.
எப்படித்தான் இங்கு அத்தனை வசதிகளையும் வைத்துக்கொண்டு செல்வதற்கான தைரியம் வந்ததோ? உண்மையில் இது போக விருப்பமில்லை என நான் தவிர்க்க பார்த்து மனம் மாறியதில் மேற்கொள்ளும் ஒரு அசட்டு பயணம். ஐரோப்பிய ஒன்றியம் தந்த பல சலுகைகளுள் ஒன்று அதன் அங்கத்துவ நாடுகளுக்கு இலகுவாக சென்று திரும்ப வழிவகுத்தது. அலைய விடாத அரசாங்கங்கள் கண்ணுக்குள் தென்றலடித்தன. சிவசிவா சிவசிவா சிவசிவா. புகையிரதத்தின் புறச்சத்தம் எதுவும் அவருக்கு கேட்கவே இல்லை. நாம் எதை நினைக்கின்றோமோ அதுவே எம்முள் தொனிக்கும் என சிறு வயதில் படித்ததை நிரூபிப்பது போல சிவநாமம் தாள லயத்துடன் மனசெங்கும் எதிரொலித்தது. இடைக்கிடை அந்த விபூதி சரையையும் வாஞ்சியுடன் கை தடவிக்கொண்டது. தான் கடல் கடக்க வேண்டும் என்பதற்காக தகப்பன் கால்நடையாக 5 ஈச்சராலயங்களுக்கும் சென்று கடும் விரதம் அனுஷ்டித்து பெற்று வந்த அருட்பிரசாதம் அல்லவா அது. நகுலேஸ்வரம், கோணேஸ்வரம், கேதீஸ்வரம், முனேஸ்வரம், தொண்டீஸ்வரம், கீரிமலை, திருகோணமலை, மன்னார் ஸ்லாபம், காளி. காளியில் அந்த புனித பூமியை தொட்டு தியானத்தால் மட்டும் வழிபட்டிருப்பாரோ? எண்ணத்துக்கும் வியக்குமா? வியக்கின்றதே. தில்லை அம்பல நடராஜா, செழுமை நாதனே பரமேசா, அல்லல் தீர்த்தாண்டவா. அருணாச்சலத்தின் நினைவுகள் பெற்றோரை சுற்றி படர்ந்தன. பல நாட்கள் பிள்ளை இல்லாமல் இருந்து வைக்காத நேர்த்தியெல்லாம் வைத்து பெற்ற பிள்ளை. அருணாச்சலத்தை காட்டி தாயார் மற்றவர்களுக்கு பெருமையுடன் கூறுவது இப்பவும் காதுக்குள் கேட்கின்றது. தேற்றை கேட்டது முதல் காவடி தூக்கியது வரை மனதில் விரிகிறது. பக்தன் சொல்வதை கேட்கும் சாமிகளுக்கு கட்டளையிடும் பக்தர்களும் சைவ சமயத்தில் தான் எத்தனை ஆழ்ந்த தத்துவங்கள், அர்த்தங்கள், உயர் நம்பிக்கைகள். மெய்ஞானம் காணவென எத்தனையோ வெள்ளையர்கள் கூட சைவத்தை தழுவி உள்ளனர். மனைவியின் முகத்தை பார்க்கின்றார். ஆழ்ந்து தூங்கிவிட்டாள். முகத்தின் அழகை மீறி ஜொலிக்கின்றது குங்குமம். எங்கெல்லாமோ அலை பாய்ந்த சிந்தனை சாஸ்திரத்துக்குள் வந்து தாவுகின்றது. இப்ப வியாழனும் சனியும் நல்ல இடத்தில் இருக்கின்றார்கள். எனவே பயணத்தில் வில்லங்கம் வராது. கையுடன் எடுத்து வந்த அறிஞர் அண்ணாதுரையின் புத்தகம் ஒன்றில் பார்வை செல்கின்றது. கிளறாத சோறு வேகாது, சீவாத தலை படியாது, துவைக்காத துணி வெளுக்காது. இவற்றைப் போலதான் விளக்காத உண்மை வீணாகி போகும். உண்மைகளை உள்ளபடி உரிய நேரத்தில் விளக்கி சொல்லாத காரணத்தினால் தான் அநியாயக்காரர்கள் அரியாசனத்தில் ஒட்டி முடிகின்றது. எத்தனையோ தடவைகள் வாசித்த வரிகள் ஆனாலும் இம்முறை மனம் லயிக்கவில்லை. மூடி வைத்தார். இரு பக்கங்களும் காடுகளும் கட்டடங்களும் இருட்டும் வெளிச்சமும் மாறி மாறி இன்னமும் மனதில் ஓடிக்கொண்டிருக்க புகையிரதம் பெருமூச்சுடன் நின்றது. சென்றடைய வேண்டிய நகரம் விரைவாகவே அருகே வந்துவிட்டதோ? இயேசு நேசிக்கின்றார் அங்கிள் என்று கூறி கைகுலுக்கி வரவேற்கின்றான் யோகன். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். குலுக்கிய கைகளை விடுத்துக்கொண்டே அருணாச்சலம். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதா உங்களை ரட்சிப்பாராக. இது யோகன். தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. அருணாச்சலத்தின் பதில் இது. யோகன் பிறப்பால் சைவன். உற்ற நண்பன் சங்கரனின் சொந்த மருமகன். அவன்தான் இவ்விதம் வரவேற்கின்றானா? அருணாச்சலத்தால் நம்ப முடியவில்லை. ஏன் 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 அவன் எப்படி இயேசு விசுவாசியாக மாறினான்? அவனுள் குடிகொண்டது கெட்டித்தனமா அல்ல நீசத்தனமா? மனதுள் கேள்விகள் விஸ்வரூபம் எடுத்தன. சிறிது கணம் மனம் போராடினாலும் அதற்கான விடையை அனுமானிக்க முடியாத நிலையில் தன்னை சுதாகரித்துக் கொள்கின்றார் அருணாச்சலம். சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி விட்ட இடத்திலிருந்து அருணாச்சலம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். விட்டு கொடுக்காமல் யோகன். இது 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 எப்படி யோகன்? எப்படி உன்னால் முடிந்தது? பொறுமை இழந்த அருணாச்சலத்தின் வியப்புடனான வினா இது. எனது நண்பன் ஒரு ஊழியம் புரிவது திருச்சபை ஒன்றில். முள்முடி என்பது திருச்சபையின் பெயர். என்ன பெயரை வித்தியாசமானதாக இருக்கின்ற பார்க்கின்றீர்களா?
எனக்கும் அப்படித்தான் பட்டது. கிட்டடியிலே என்னையும் ஒரு நாள் அங்கு அழைத்து சென்றான். திருச்சபையில் உருவ வழிபாடு இருக்கவில்லை. கண்களை மூடி திறந்தான். கண்ணனும் காட்சி தந்தனர். திருச்சபைக்கு என்னை அறிமுகப்படுத்தி வைக்க போதகரின் அறிமுகம் எனக்கு கிட்டியது. அதன் போதகர் சாலமோன். யோகன் சாலமோன் நட்பு விரைவாக மலர்ந்தது என்பதை விட சிறிய இடைவெளியை கூட விடாமல் சாலமோன் ஒட்டி கொண்டதே உண்மை. அபிப்பிராயம் எதுவும் கேட்கப்படாமலே யோகனிடம் முதல் நாள் பைபிளும் சபமாலையும் கொடுக்கப்பட்டன. அவற்றை நிராகரிப்பது அநாகரிகம் என கருதிய அவனிடம் மெழுகுவர்த்திகள் சில அடுத்த நாள் கையளிக்கப்பட்டன. ஞானஸ்நானம் பெற்ற நாள் அன்று ஆலயத்திற்கான வாராந்த பிரசங்கம் ஒன்றை யோகன் மேற்கொள்ள நேர்ந்தது. அதற்காக பைபிளையும் பல தடவை புரட்டியிருந்தான். யாரும் தமக்கு தெரியாததை பேசுவார்களா என்ன? அதனால் சைவ சமயத்தில் பெற்ற அறிவே யோகன் பிரசங்கிக்க உதவியது. சைவ சமய தெய்வங்களின் பெயர்களை உச்சரிக்க வேண்டிய இடங்களில் மத்தேயு, தோமஸ் என குறிப்பிட்டு ஜெபித்தான். எங்கே குரலை உயர்த்தி பேசினால் நல்ல பெயர் கிடைக்கும், எப்படி விரல் அசைத்தால் தன் இமேஜ் இன்னும் வலுவடையும் என்பதையும் சாமர்த்தியமாக செயற்படுத்தினான். அப்பிரசங்கம் யோகனை தாமதமின்றி அருட்திரு சகோதரர் யோகனராக பிரகடனப்படுத்தியது. போதகர் சாலமோன் பாவங்களிலிருந்து மீட்டு பாதை காட்ட வல்லவர். பேசாதவர்களை பேச வைப்பார், பார்க்காதவர்களை காண வைப்பார். முடவர்களை நடக்க வைக்கவும் அவரால் முடியும், மூடர்களை அறிய வைக்கவும் அவரால் முடியும். அத்லாந்திக் சமுத்திரத்தை கடக்கும் இலகுவான வழியும் அவருக்கு தெரியும். சொல்லிக்கொண்டே போன யோகன் சற்று அழுத்தமாகவே அத்லாந்திக் சமுத்திரத்தை கடக்கும் இலகுவான வழியில் புத்தாய்ப்பு வைத்தான். மனது மௌனித்தது. ஒரு நேர்மையாளனை விலை கொடுத்து வாங்கும் அளவுக்கு இந்த உலகம் வசதி படைத்தது அல்ல. இதையே கொஞ்சம் மாற்றியும் சொல்லலாம். ஒரு பேராசைக்காரனை திருப்திப்படுத்தும் அளவுக்கு இந்த உலகம் பணம் படைத்ததும் அல்ல. அவை வெளிவந்தால் உளறி கொட்டிடும் அபாயம் தோன்றிவிடுமோ? அருணாச்சலத்தின் கை ரகசியமாக விபூதிச்சரையை தடவி மீண்டது. இயேசுவின் கிருபையால் நான் விரைவில் அத்லாந்திக் சமுத்திரத்தை கடக்கும் வழி பிறக்கும். அதற்குள் உங்களையும் போதகருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கின்றேன். அல்லேலூயா என்ற ஒற்றை சொல் உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் பரிசுத்தத்தையும் உங்கள் ரட்சிப்பையும் புலப்படுத்தும். ஞான ஸ்நானம் உங்களுக்கு இலகுவாகும். கண்ணீரால் கரைக்க முடியாத பக்தி ஆழ் மனதில் நிலை கொண்டிருந்தது. குங்குமமும் விபூதியும். சாலமோனின் நம்பிக்கைக்காக நம்பிக்கையில்லா தீர்மானம் மேற்கொள்ள வேண்டும் என கோரப்பட்ட நாளில் மனைவி காதுக்குள் கிசுகிசுத்தாள். பார்த்தியப்பா, சுவாமி படங்களை விட்டுட்டு வந்ததற்கு சுவாமி தண்டிச்சு போட்டார். அடுத்த நாள் வலுக்கட்டாயத்தின் பேரில் வேறு வழியின்றி போதகர் சாலமோனை சந்தித்தார் அருணாச்சலம். வாய் முழுவதும் சிரித்தார் சாலமோன். எதிர்ப்பை முன்கூட்டியே சமனப்படுத்தி நட்பு பாலத்தை அமைக்க முற்படுகின்றாரா, அல்லது நீங்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதை சொல்லாமல் சொல்ல முனைகின்றாரா? இங்கே அறிமுகமான நண்பர்கள் பலர் என் வாழ்நாள் வரம் என்றார் சாலமோன். மனதுக்குள் அழுதார் அருணாச்சலம். நறுக்கென்று 4 வார்த்தையாவது கொட்டி தீர்க்கத்துடன் குமுறியது ஆழ்மனா. உள்ளபடியே அது எவ்வளவு சரியான முடிவு என்பதை அவர்கள் இப்போது உணர்கின்றார்கள். வார்த்தைகளை அர்த்தமற்றவை ஆக்குவதிலும் பார்க்க மௌனத்தை அர்த்தமுள்ளதாக்குவது உகந்ததாகப்பட்டது அருணாச்சலத்துக்கு. நீங்கள் கைக்கொள்ளும் சில நெறிகளையும் சில இயல்புகளையும் கைவிட வேண்டும் என நிர்பந்திப்பது ஒன்றும் மடமையல்ல. வர்ணாசிரமமும் நரபலியும் மிருகப்பலியும் குடும்பியும் பஞ்சகச்சமும் எப்படி போய்விட்டனவோ அப்படித்தான் இவையும். தன்னலம் மறந்து துவேஷம் தணிந்து பொதுவான மனிதகுல வளர்ச்சிக்கும் உன்னதம் மிக்க வாழ்க்கை தரத்திற்கும் லட்சிய வேகத்துடன் எவன் செயல்படுவானோ அவன்தான் எமக்கு தேவை. அந்த லட்சியத்துடன் எவன் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றானோ அவன் அளப்பரிய சலுகைகளையும் வாய்ப்புகளையும் வசதிகளையும் தனதாக்கிக் கொள்வான். பிரச்சார நடி சிறிதுமின்றி குட்டி பிரசங்கமே செய்து முடித்தார் சாலமோன். சுற்றி வளைத்து விஷயத்துக்கு வந்தால் முடியாது என்று சொல்ல வாய்ப்பு வரும். அதனால் கவனத்தை திசை திருப்ப விடாமல் நேரடியாகவே பேச்சை ஆரம்பித்தார். எல்லாம் மனோதத்துவம்தான். நிமிர்ந்து நோக்காமல் கழுத்தை வெடுக்கென்று ஒரு வெட்டு வெட்டி
அவர் சொல்வது தனக்கு பிடிக்கவில்லை என்பதை குறிப்பால் உணர்த்தினார் மனைவி மனோகரி. புரிந்தது சில, புரியாதது சில. எது புரிந்தது, எது புரியவில்லை, அதுவும் புரியவில்லை. அளவற்ற ஆசை அடிமனத்தில் கொண்டு போய் அடிமைத்தனத்தில் கொண்டு போய் விடும். அதிகாரத்துக்கு எத்தனை தூரம் வேண்டுமானாலும் அடிபணிய அது தூண்டும். இது போதும் என என்று ஒரு எல்லைக்குள் நிற்கின்றோமோ அன்று தான் நமக்கு பிடித்தபடி வாழ ஆரம்பிப்போம். சாலமோன் எப்படி பேசுவார் என்றாலும் அதனை எப்படி மறுக்க வேண்டும் அல்லது எப்படி மடக்க வேண்டும் என முன்கூட்டியே பிளான் பண்ணி வைத்திருந்தேன். உனது திமிர் என்பார், உனது அகம்பாவம் என்பேன். ஆனால் தற்பொழுது உதடு சொல்ல துடித்தது, உள்ளம் சொல்லாமல் துடித்தது. என்ன சொல்லலாம், எப்படி வாதத்தை கொண்டு செல்லலாம்? போராடிய மனம் விடுதலை பெற ஏங்கியது. எனக்கு ஞானஸ்நானத்தில் உடன்பாடில்லை, அதனால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இப்படியான நிபந்தனைகள் இருக்குமெனில் நான் இருந்த இடத்திலே இருந்திருப்பேனே. சாலமோனுக்கு நேரடியாக சொல்லும் தைரியம் வரவில்லை என்பதிலும் பார்க்க வீண் விதண்டாவாதத்தை தவிர்க்கலாம் என தோன்றியதால் இதனை அவருக்கு மின்னஞ்சல் செய்திருந்தேன். யோகன் வந்தான். ஏன், என்னிடம் சொல்லியிருக்கலாம் தானே. சலுகைகள் பெற ஏற்ற சமயம் இது, ஏன் விட்டீர்கள் என்பதை தவிர சொல்வதற்கு வேறு எதுவும் அவரிடம் இருக்கவில்லை. எனது இடமாற்றம் எவ்வித தடுமாற்றத்தையும் எனக்கு தரவில்லை. இலகுவாக இருந்த இடத்திற்கே என்னால் திரும்ப முடியும். உனது மனமாற்றம் எவ்வித ஏமாற்றத்தையாவது உனக்கு தந்தால் இலகுவாக இருந்த இடத்திற்கே உன்னால் திரும்ப முடியுமா? நான் முறைக்க, அவன் விறைக்க. எனது மகிழ்ச்சி எது என்று தேர்வு செய்யும் உரிமை என்னிடம் தான் இருக்கின்றது. எனது சமயம் மீது எனக்கு பக்தி என்பதை விட காதல் தான் அதிகம். அதனால் உனது விருப்பம் எப்படி எனது மனதை மாற்றும், நம்பிக்கையை தீர்க்கும்? எனது காலில் அடிபட்டால் தன்னிச்சையாகவே சிவனே என்று தானே அலறி துடிக்கின்றேன். அது மாறுமா? அதுபோலவே என்னுடைய தனித்துவமான சமய நம்பிக்கையும் என்னுள்ளே வேரூன்றி இருக்கும். எனது பாரம்பரியம், எனது கலாச்சாரம், எனது நாகரிகம் நான் சந்திர மண்டலத்தில் குடியிருந்தாலும் கூடவே வரும். என்னிடமிருந்து இந்த பதிலை யோகன் எதிர்பார்க்கவில்லை. எனது எதிர்காலம் இருளடைந்தது போல் அவன் முகம் இருண்டது. உண்மையின் வெக்கை அவனை தகித்ததோ? இனி நான் எப்படி சாலமோனின் முகத்தில் விழிப்பது என்றான் யோகன். எனது வாழ்வில் இனி அவரை சந்திக்கவே கூடாது என்றேன் நான். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைத்தாலும் அதற்கு நாம் பொறுப்பல்ல. ஆனால் அவர்கள் நம்மை பற்றி எப்படி நினைக்க வேண்டும் என்பதற்கு முழு பொறுப்பும் நாமே தான். இதுவும் நான் தான். வேதனையில் உழன்றான். அவனுக்கு இங்கிருக்க பிடிக்கவில்லை. எனக்கு வெளியே செல்ல வேண்டியிருந்தது. இருவருமே புறப்பட்டோம். எதிரே திருதிருப்பென விஸ்வரூபமாய் சாலமோன். சிறிது நேரம் இருவரும் ஆளையால் பார்த்தபடி மௌனமொழி பேசினோம். உங்கள் கண்ணியம் எனக்கு மிகவும் பிடித்தது என்றார். உங்கள் திண்ணியம் எனக்கும் மிகவும் பிடித்தது என்றேன். உங்கள் மின்னஞ்சல் பார்த்தேன். உங்கள் ஈடுபாடு தெரிந்தது, பாகுபாடு தெரியவில்லை. மதபேதம் பேசி முரண்படாத, இதனையும் சாடாத, எவற்றையும் தாக்காத, எவரையும் புண்படுத்தாத பேரறிவும் கூருணர்வும் மிக்கவராக உங்கள் பதிலில் உங்களை நான் கண்டேன். வலிந்தெழுத்து மல்லுக்கட்டவே பலரும் விளையும் நிலையில் உங்கள் தன்னிலை விளக்கம் சாந்தி சமாதானத்துக்கான ஒரு சின்னமாகவே நான் கருதுகின்றேன். ஒருவன் தனித்திருக்கும் பொழுது எதை பற்றி யோசிக்கின்றானோ அதுவே பெரும்பாலும் அவனது வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது என்கின்றது உளவியல். ஆசைப்படுங்கள், அவற்றை அடைவதற்கான திறனை வளர்த்து கொள்ளுங்கள், அடையுங்கள். நன்றி என்றார் சாலமோன். நாம் விருப்பமானவர்கள் என்றால் ஒரு விதமாகவும் வெறுப்பானவர்கள் என்றால் இன்னொரு விதமாகவும் மனம் தீர்ப்பு எழுதுமோ? சொல்ல நினைத்தேன், சொல்லவில்லை. சோதியே, சுடரே, சூழொளியே, விளக்கே. ஒளிச்சுடருக்குத்தான் எத்தனை சொற்கள், அடைமொழிகள். மனதில் ஏதோ ஒரு விம்மிதம். விம்மிதம் என்றால் உவகை, விம்மிதம் என்றால் அச்சம், விம்மிதம் என்றால் வியப்பு. மூன்றும் எப்படி என்னுள் ஏக காலத்தில் அதுவும் ஏற்புடையதாக எமது நட்பு இறுக்கமடைந்தது. எனது செல்போனுக்கு நினைத்த மாத்திரத்தில் தொடர்பு கொண்டு பேசக்கூடியவர்களில் இப்போது சாலமோனும் ஒருவர். காரணம் இருந்தாலும்
இல்லாவிட்டாலும் தினமும் பேசிக்கொள்வோம். எந்த சமயம் பற்றியும் எந்த சமயத்திலும் நாம் பேசிக்கொள்வதில்லை. நம் வாழ்வில் சில கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருப்பதே நல்லது. இருந்தாலும் என்ன, கடவுளிடம் கேட்பதற்கு உங்களிடமும் இப்பொழுது ஒரு கேள்வி இருக்கலாம். இத்துடன் இச்சிறுகதை நிறைவு பெறுகின்றது. இந்த வேளையில் இந்த பொருந்திய பொழுதினை எனக்கு வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷான் அண்ணாவிற்கும் என் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம்.